போதையில்லா எதிர்காலத்திற்காக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 10 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பேரணி சென்ற தனியார் பள்ளி மாணவர்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் கிரசன்ட் பள்ளி சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதையில்லா எதிர்காலத்திற்காக பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்த சைக்கிள் பேரணி உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தலைக்குந்தா பகுதியில் துவங்கி HPF பிங்கர் போஸ்ட் ஹில்பங்க் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் நிறைவடைந்தது. சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணியில் பள்ளி பயிலும் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் மரக்கன்று நடவு செய்யப்பட்டு அதனை பள்ளி மாணவர்கள் பராமரிக்கப்படுவார்கள் என பள்ளி தாளாளர் தெரிவித்தார். Sir, no. Slowly, wait area. இன்னைக்கு வந்து ட்ரக் அவேர்னஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸும் சைக்கிளில் வந்து தலைக்குந்தாலேருந்து HADP ஸ்டேடியம் வரைக்கும் அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிள் ரேலி வராங்க. இந்த ட்ரக் அவேர்னஸ் வந்து ரொம்ப காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்குது. அதுக்காக எவ்ரி இயர் வந்து நாங்கள் வந்து இது ஒரு ஈவெண்ட்டாக எடுத்து லாஸ்ட் இயர் வந்து மராத்தான் நடத்தினோம். இந்த வருஷம் சைக்கிள் ரேலி நடத்திருக்கோம். ட்ரக் அவேர்னஸ் குழந்தைங்களுக்கும் பப்ளிக் மத்தியிலையும் எல்லாத்துக்கும் இது வந்து போய் சேரணுங்கிறதுக்காக பிரேவிங் த கோல்ட் இங்கே வந்து இவ்வளோ குழந்தைங்க வந்து அதுக்காக வந்திருக்காங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சைக்கிள் ரேலி நடத்திட்டு இருக்கோம். இது வந்து தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு நாவல் ப்ராஜெக்ட் வந்து கிரசன்ட் ஸ்கூல்லேருந்து ஊட்டி கிரசன்ட் ஸ்கூல்லேருந்து செஞ்சுட்டே இருக்கோம். அதுக்காக இன்னைக்கு வந்து இந்த ரேலி நடக்கும்.